வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு இன்னும் அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு சிலர் இன்னும் எக்ஸாம் டேட்டே பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ எக்ஸாம் டேட் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அடுத்ததா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை என்டர் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சிருக்காது. நீங்க அப்ளை பண்ணப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்க இப்போ நிறைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கலாம். சப் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணிருக்கலாம், அதே மாதிரி ஏஎல்பி டெக்னீஷியன், அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்றப்போ வேற வேற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிரியேட் ஆகும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான, அதாவது இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மேலே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஒரு மெயில் கூட வந்திருக்கும். இப்போ ஒரு 2 நாளுக்குள்ள உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதில் ஒரு மெயில் வந்திருக்கும். அதிலே உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயில் வரலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருந்த அந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு மேலே இன்னொரு லிங்க் இருக்கும், rrbapply.gov.in அப்படிங்கக்கூடிய இந்த லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அந்த அப்ளை அப்படிங்கிறத டச் பண்ணாலே ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்துடும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதில் உங்களோட மொபைல் நம்பர் இல்லைன்னா இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணப்போ என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த இதை கிளிக் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபோனுக்கா இல்லைனா இமெயிலுக்கா அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஓடிபி டு ஃபோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ண அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண எல்லா போஸ்ட்டுமே இதில் வந்திருக்கும். இப்போ கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதுதான். ஸோ இதுதான் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த நம்பரை வச்சா நீங்கள் இப்போ லாகின் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த கேப்சா கோடை கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. உங்களுக்கு அட்மிட் கார்டு வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எக்ஸாம் டேட் எல்லாராலையுமே பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாம் 10th மார்ச் 2025. இந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th மார்ச் 2025. ஸோ உங்களுக்கு என்ன டேட் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால தான் நீங்கள் உங்களுக்கான அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு எந்த சிட்டியில் எக்ஸாம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட்டு சிட்டிலாம் கொடுத்துருப்பாங்க. பட் அட்மிட் கார்டு உங்களுக்கு இந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால் தான் இதில் எனேபிள் ஆகும். அப்போ தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இன்னும் அட்மிட் கார்டு வரல அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். ஓகே, இப்போ ஒவ்வொரு ரிப்போர்ட்டிங் டைமுக்கும், ஒவ்வொரு எக்ஸாம் டைமுக்குமே பார்த்தீங்கன்னா என்ன ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 7:30க்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 8:30 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது 7:30 to 8:30 இந்த டைமில் தான் அலோவ் பண்ணுவாங்க. 8:30க்கு 1 நிமிஷம் லேட்டாக போனாலும் உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதே மாதிரி 12:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 11 to 12 இந்த டைமில் தான் அலோவ் பண்ணுவாங்க. 4 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2 to 3 இந்த டைமில் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. 120 கொஸ்டின் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம் வரைக்குமே இது கூட தெரியாமல் யாரும் இருக்க மாட்டீங்க. ஓகே, அடுத்ததா இந்த பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொன்னது தான், 4 நாளைக்கு முன்னால தான் உங்களோட அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்போ ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். அது போக இன்னொரு ஒரிஜினல் ஐடி கார்டும் கொண்டு போகணும். அதாவது ஓட்டர் ஐடியோ டிரைவிங் லைசன்ஸோ அந்த மாதிரி இன்னொரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபும் இருக்கணும். அது போக ஆதார் கார்டும் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்திருந்துச்சு அப்படின்னா இ கால் லெட்டர் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க டவுன்லோட் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அட்மிட் கார்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஹால் டிக்கெட் எப்படி இருக்கும், ஹால் டிக்கெட்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் உங்களுக்கு நீங்க என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் ஃபைல் அப்படிங்கக்கூடிய ஒன்று இருக்கும். அடுத்து இன்னொன்று ஆர்ஆர்பியோட ஃபைல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது 2 பார்ட்டா இருக்கும் அட்மிட் கார்டு. நீங்க ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி மொத்தமா சேர்த்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்லனாலும் எடுக்கலாம், இல்லைனா கலர் பிரிண்ட் அவுட்னாலும் எடுக்கலாம். அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே, ஆனா கண்டிப்பா நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாலேயே அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி அன்னைக்கே நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. போறப்ப பாத்துக்கலாம், அங்க போய் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இதை பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாத காரணத்தினால உங்களால எக்ஸாம் எழுத போக முடியாம வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால நீங்க கொஞ்சம் முன்னாலே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி எந்த ஷிஃப்ட்னு கொடுத்துருப்பாங்க, ரிப்போர்ட்டிங் டைமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த டைமில் கேட் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அடுத்ததாக நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து எந்த லாங்குவேஜில் அப்ளை பண்ணீங்க அப்படிங்கக்கூடிய அந்த லாங்குவேஜும் இருக்கும். எக்ஸாம் சென்டரோட கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து இங்கே இருக்கும். அதுக்கான கூகுள் மேப் லொக்கேஷனுமே இதில் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் சாஃப்ட் காப்பியாக வச்சிருக்கிறப்போ இதை கிளிக் பண்ணி லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ட்ரெயினில் போகிறதா இருந்தால் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகே, அதே மாதிரி லேண்ட்மார்க்குமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த ஃபஸ்ட்டு அந்த கேண்டிடேட் ஃபாயில் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருக்கிறப்ப தான் பண்ணணும், முன்னாலேயே பண்ணிட்டு போகக்கூடாது. ஓகே, இந்த இடத்துல எக்ஸாமுக்கு வரக்கூடிய அந்த இன்விஜிலேட்டர் வந்து சைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே கேண்டிடேட் ஃபாயில்னு இன்னொன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து சேம் டீட்டெயில்ஸாக நிறையா இருக்கும். அதுக்கு கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காப்பி த டிக்ளரேஷன் டிஸ்பிளேட் ஆன் யுவர் ஸ்க்ரீன் இன் யுவர் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஆன்லைன் எக்ஸாம் தான் அப்படிங்கிறப்போ கம்ப்யூட்டரில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு சென்டென்ஸ் வந்து வரும். ஓகே, அதை வந்து நீங்கள் இதில் அப்படியே ரைட் பண்ணணும். ரைட் பண்ணுறப்போ ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் பண்ணணும், நாட் இன் பிளாக் லெட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ஸ்க்ரீனில் எப்படி வந்திருக்குதோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எழுதணும். எல்லாத்தையும் நான் நீட்டாக எழுதுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது, அதுதான் பிளாக் லெட்டர் அப்படிங்கிறது. ஓகே, கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல காப்பி அப்படிங்கிறதுல சி மட்டும்தான் கேபிட்டல், மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற மாதிரியே தான் நான் இங்கே எழுதணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை எங்கே வைங்க, ரைட்டு தம்ப் இம்ப்ரெஷனை எங்கே வைக்கணும், இது எல்லாமே நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் பண்ணணும், முன்னால் பண்ணக்கூடாது. ஓகே, அவங்களே வந்து அதுக்கான தேவையான எல்லாமே கொடுத்துருவாங்க, அந்த இங்க் எல்லாமே கொடுத்துருவாங்க. உங்களுடைய இடது கை பெருவர்களுடைய ரேகை, இது வலது கை பெருவர்களுடைய ரேகை, அடுத்து உங்களோட சிக்னேச்சர், இது எல்லாமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் பண்ணணும். நீங்கள் பிரிண்ட் அவுட் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு முன்னால் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல மறக்காமல் உங்களோட ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். ஓகே, இதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அதாவது கேண்டிடேட் ஃபைல் அப்படிங்கக்கூடிய இடத்துல உங்களோட ஃபோட்டோ ஒட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் முன்னாலே ஒட்டிட்டு போகணும். இதை மட்டும் நீங்கள் வந்து முன்னாலே பண்ணிக்கலாம், வேற எதுவுமே வந்து நீங்கள் அட்மிட் கார்டில் பண்ணக்கூடாது. ஓகே, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோட்டோ ஒட்டிடணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோ அந்த இடத்துல ஒட்டுறீங்கல்ல, அதுதான் எக்ஸ்ட்ரா. நீங்கள் ஃபோட்டோ கொண்டு போனால் கொண்டு போகலாம், அந்த மாதிரி எதுவும் அவங்க கேட்கல. பட் நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து ஒட்டிடணும். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐடி ப்ரூஃப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆதார் கார்டும் இருக்கணும், அது போக இன்னொரு ஐடி ப்ரூஃபும் இருக்கணும், ஒரிஜினல் இருக்கணும். அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியா இருக்கலாம், இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், பேன் கார்டு, அந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஆதார் கார்டு தவிர்த்து இன்னொரு ஐடி கார்டு. ஓகே, மொத்தமாக 2 ஐடி கார்டு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் பேப்பர் பென் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, நீங்கள் எதுவும் கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ரஃப் ஷீட் கொடுத்துருவாங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரஃப் ஷீட் கொடுத்துருவாங்க. அந்த ரஃப் ஷீட்டில் உங்களோட நேம், ரோல் நம்பர்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் ஷீட் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். பட் அந்த ஷீட் எல்லாமே திருப்பி கொடுத்துட்டு வந்துடணும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெண்ணையும் பேப்பரையும் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்துடணும். ட்ரெஸ் கோடில் எந்த பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நீங்கள் நார்மலாக காலேஜ் போகிற மாதிரி போகலாம். கேர்ள்ஸு பாய்ஸ் 2 பேருமே வந்து காலேஜ் போகிற மாதிரி ட்ரெஸ் போட்டு போகலாம். இதில் வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம் லாங்குவேஜ்னு சொல்லி அட்மிட் கார்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, எக்ஸாம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் தமிழ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே தமிழ் இருந்திருக்கும். நீங்கள் கொடுத்துருந்ததே இங்கிலீஷ்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் வரும், வேற லாங்குவேஜில் பார்க்க முடியாது. ஒருவேளை தமிழ்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். நடுவில் கொஷினோட லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணனா பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், மறுபடியும் தமிழுக்கு பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் மட்டும்தான் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் வரும், வேற லாங்குவேஜில் வராது. ஓகே, அதே மாதிரி இதில் நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஷினை தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 1/3 மார்க் வந்து மைனஸ் ஆகும். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் தெரிஞ்ச கொஷினை மட்டும் அட்டன் பண்ணுங்க, தெரியாத கொஷினை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இதில் வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்லாம் எடுப்பாங்க. இப்போ இதில் உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ரைட் தம்ப் இம்ப்ரெஷன்லாம் வைக்கிற மாதிரி இருக்குது. ஃபோட்டோ கேப்சர் அவங்களும் அங்கே பண்ணுவாங்க, லைவ் ஃபோட்டோ கேப்சர் வந்து அங்கே அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறப்போ அதுக்குன்னு தனியாக டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்குன்னு 90 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்கல்ல, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நான் எக்ஸாம் எழுத விடாமல் என்னை வந்து எக்ஸாம் எழுத விடாமல் இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. முன்னாலேயே இதுக்கான மைண்ட் செட்டோடய போங்க. நடுவில் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாருக்குமே நடக்கும்.
என்ன வந்து எக்ஸாம் எழுத விடாம பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால யாரும் டென்ஷன் ஆயிடக்கூடாது. இது இவங்க இப்படிதான் எல்லா எக்ஸாமுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நீங்க வந்து கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தான் இந்த எக்ஸாமும் இருக்க போகுது. நீங்க மார்க் டெஸ்ட் போட்ட மாதிரி தான் இந்த எக்ஸாம் இருக்க போகுது. ரொம்ப டஃபாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கூலா நார்மலா போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க டென்ஷன் ஆகாம இருந்தா போதுமானது. ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.